நடிகர் திலகன் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து தமிழ் சினிமாவிற்கு வந்து தமிழ் ரசிகர்களை கட்டி போட்ட மிக முக்கிய நடிகர்களில் திலகனும் ஒருவர். தமிழ்நாட்டில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தமான திரைப்படம் சத்திரியன். அந்த திரைப்படத்தில் திலகன் அருமை நாயகம் என்ற கதாபாத்திரத்தில் மிரட்டி இருப்பார். வில்லனுக்கான எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் குரலின் ஏற்ற இறக்கங்களை வைத்தே சிறப்பான நடிப்பை தந்திருப்பார். பன்னீர் செல்வம் என விஜயகாந்தை அவர் அழைப்பதை ரசிக்கும்படியாக இருக்கும். மேலும் மேட்டுக்குடி திரைப்படத்தில் ஊரையே ஏமாற்றும் சாமியாராக அருமையான நடிப்பை தந்திருப்பார். கள்ளழகர் திரைப்படத்தில் ஒரு இஸ்லாமிய பெரியவராக நடித்து படத்திற்கு சிறப்பு செய்திருப்பார். மலையாளத்தில் மிமிக்ரி செய்யும் கலைஞர்கள் பலரும் திலகனை போல மிமிக்ரி செய்ய திணறுவார்கள். திலகனின் மொழி உச்சரிப்பும் உடல் மொழியும் மிகவும் மாறுபட்டது, யாருடனும் ஒப்பிட முடியாது. பல தேசிய விருதுகளை தனது நடிப்பு திறமையால் வென்றவர் திலகன். 2009ஆம் ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து சிறப்பித்தது மத்திய அரசு. இதுவரை 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் திலகன் கடந்த 2012ஆம் ஆண்டு தனது 75 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். மலையாள வில்லன் நடிகர் விநாயகன். இவர் தமிழில் திமிரு, ஜெயிலர் போன்ற திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் தமிழ் ரசிகர்களிடையே மிகவும் பரிச்சயமானார். இவர் படத்துல மட்டும் வில்லன் இல்லைங்க, நிஜத்திலையும் வில்லன். எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா, கேரளாவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நுழைந்து காவல்துறை அதிகாரிகளுடனான சண்டை, மேலும் ஹைதராபாத் விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த சென்ட்ரல் CRPF வீரர்களுடனான சண்டை, பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்களுடனான சண்டை, அப்போதைய பேட்டி ஒன்றில் கேரள முதல்வர் உம்மன் சாண்டியை பற்றி உங்களுடைய கருத்து என கேட்டதற்கு அந்த முதல்வர் யார் என அவர்கள் பார்த்து திருப்பி கேட்டு சர்ச்சையில் சிக்கியது. ஒரு படத்தின் ப்ரமோஷன் விழாவுக்காக சென்றவர் அங்கு நான் 10க்கும் மேற்பட்ட பெண்களுடன் தவறான உறவில் இருந்துள்ளேன் என அதிர்ச்சி பெற செய்தது. Facebook லைவில் தனது மனைவியை விவாகரத்து செய்ததாக அறிவித்தது என பல காலகட்டங்களில் பல பிரச்சனைகளை சிக்கி பலமுறை கைது செய்யப்பட்டவர் தான் இந்த நடிகர் விநாயகன். இப்படிப்பட்ட வில்லன் நடிகர் தான் ஜெயிலர் படத்திற்கு தேவை என நினைத்த நெல்சன் முதலில் தான் தேர்வு செய்திருந்த மம்முட்டியை கூட விலக்கிவிட்டு விநாயகனை வர்மனாக நடிக்க வைத்து ஜெயிலர் படத்தை மாபெரும் வெற்றி பெற செய்தார். கலாபவன் மணி ஒரு நல்ல நடிகர் என்பதையும் தாண்டி ஒரு மிகச்சிறந்த மெமிக்ரி கலைஞர். தமிழ் மற்றும் மலையாளத்தில் இவருக்கென ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு. தனது வாழ்நாளில் ஆட்டோ ஓட்டுநராக அறிமுகமானவர். சினிமா மீது இருந்த காதலால் தன்னை ஒரு நடிகராக அறிமுகப்படுத்தி கொண்டார். இத்தனை திறமை வாய்ந்த நடிகர் இறக்கும் போது இரத்த வாந்தி எடுத்து சொத்துக்காக அவரது வேலையாட்களும் நண்பர்களும் கொன்று விட்டதாக புகார் எழுந்தது. இதை பற்றி கேரள CBCID போலீசார் விசாரித்த போது மணி அவர்கள் அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக மது அருந்தும் பழக்கமுடையவர். ஒரு நாளைக்கு 15லிருந்து 20 பீர் வரைக்கும் குடிக்கக்கூடியவர். இதனாலேயே இவருக்கு சர்க்கரை நோய் இருந்திருக்கு. இதற்காக ஆயுர்வேத மருந்துகளை எடுத்துட்டு வந்திருக்காரு. பச்சை காய்கறிகளை உண்ணும் பழக்கம் கூடியவர். பச்சை காய்கறிகள்ல உள்ள பூச்சிக்கொல்லி மருந்தும் உடல்ல இருந்திருக்கு. இதை பத்தி எதையுமே கேர் பண்ணாம குடித்துக் கொண்டே இருந்ததால் கல்லீரல் செயல்பாடும் நின்று போனது. இவர் இறக்கும் போது அன்றைய தினம் 15 பீர் குடித்த காரணத்தினால் உடம்பில் ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷனால இரத்த வாந்தி எடுத்து கோமா நிலைக்கு தள்ளப்பட்டார். மருத்துவமனையில் சேர்த்த போது சில நாட்களில் உயிரிழந்தும் போனார்.